ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கோகுல்நாத் தமிழ் கேமிங். இன்னைக்கான வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரோபாஸ்டில் இருக்கிற பிஏ பிரைன் ராட் அப்படின்னு ஒரு கேம் இருக்குது. அதை தான் நம்ம இப்போ ப்ளே பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதோ வந்து கிஃப்ட் சப்ஸ்கிரைபராக பாரோ ஏதோ கிஃப்ட் பண்ணியிருக்கா கைஸ். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சரி இதை எடுத்து நம்ம பேஸில் போகலாம். கிஃப்ட் பண்ணியிருக்காரு. எவ்வளோ பேஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு? 1 ட்ரில்லியனா? 50,000? அது கம்மினே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கைஸ் எதிர்பார்க்கல, ஒரு சப்ஸ்கிரைபராக இல்லை என்னன்னு தெரில. ஆனால் ஒரு பிரைட் ராட் கொடுத்தா திடீர்னு ட்ரில்லியனுக்கு போயிடுச்சு. சரி ப்ரோ, இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேங்க்யூ. இந்த கிஃப்ட் பண்ணவர் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ப்ரோ. சரி ஓகே, நானே வந்து ஸ்டாக் ஆகிட்டேன். சரி வாங்க நம்ம ஸ்பீடை மட்டும் அப்கிரேட் பண்ணிப்போம். ஆக்சுவலி இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடை அப்கிரேட் பண்ணுறது தான். சரி வாங்க அப்கிரேட் பண்ணால் தான் அந்த கடைசியில் இருக்கிற அந்த பிரைன் ராட்லாம் நம்ம எடுக்க முடியும். இதுக்கப்புறம் காய்ச்சல் வேணுங்கிறாங்க. சரி ஓகே, நம்ம இப்போ போய் பிரைன் ராட் என்னடா இவ்வளோ வேகமாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல கைஸ். சரி வாங்க போவோம். சரி ஸ்டார்டிங்கில் வந்து துண்டு சாக்கு தான் கொடுப்பாங்க. சரி வாங்க பார்த்துக்கலாம். துண்டு சாக்கு கொடுக்குறாங்க, அதே போதும். நெக்ஸ்ட்டு போக போக புதுசாக கொடுப்பாங்க, அதாவது நிறையா இருக்கும். சரி வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வேறு ஏதாவது ஸ்கின் இருக்கான்னு போய் பார்ப்போம். இது ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ண முடியல கைஸ், அதுதான் வேணும் இல்லை. சரி வாங்க இப்போ போய் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்கே ஒன்று இருக்குது ஃப்ரீன்னு போட்டால் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ண சொல்கிறாங்களா, கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறாங்க கைஸ். அது வேணாம், நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறதே வச்சுப்போம். கம்யூனிட்டிலலாம் ஜாயின் பண்ணி எதுக்கு, அதுக்கு நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறதே வச்சுக்கலாம். என்னடா இது சீக்கிரம் வந்துடுறாங்க. சரி ஓகே, வேறு என்ன இருக்குது? இல்லை பக்கத்தில் இங்கே ஒன்று மிட்டிக்கு இருக்குது, எடுத்துக்கலாம். எடுத்தோடனே நாக் அவுட்டு. நான் ஸ்லோவாக வருவான்னு நினச்சேன் கைஸ், வேகமாக வரேன், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் முன்னாடி இருக்க மட்டும் எடுத்துக்கலாம், பின்னாடி இருக்க வேண்டாம். இப்போ இது எடுத்தாயா, இவன் என்ன வேணும் எனக்கு? ஸோ சரி ஓகே, அதாவது இருக்கான்னு பார்ப்போங்க. மிட்டிக்கு பக்கத்துலேயே இருக்குது. சரி வேண்டாம், இது அதுக்கு போல் அந்த கோல்டு கலர் நல்லா இருக்குது, இங்கே எடுத்துக்கலாம். ஒரா தம்பி ஓட்டத்தை எடுத்தாச்சு கைஸ். கோல்டு கலரில் இருக்குது, அதனால் எடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் என்னென்னு போட்டிருந்தாங்க, கோல்டு தான். சரி ஓகே வாங்க நம்ம இப்போ போய் வேறு ஏதாவது பிரைன் ராட் எடுத்து வந்துடலாம் வாங்க. ஆக்சுவலி இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா, பிரைன் ராட் வந்து நம்ம பிரைன் ராட்டாக மாறி போயிட்டு இன்னொருத்தங்கிட்ட பிரைன் ராட் எடுத்து வேணாம். அதுக்கப்புறம் அதை வச்சு லாஸ்ட்டு இது வரைக்கும் போகணும். அது ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி. இப்போ இருக்க ஸ்பீடு வச்சுலாம் லாஸ்ட்டுக்கு போக முடியாது, ஈவெண்ட் முடிஞ்சிச்சா. சூப்பர் கேஸ். சரி ஓகே, இப்போ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு போட்டாச்சு. சரி வாங்க, ஏன் இவ்வளோ வேகமாக போகிறான்? சரி ஓகே வாங்க பார்த்துக்கலாம், அப்புறம் லாஸ்ட் இதுக்கு போக முடியும். சரி வாங்க, 178 ஸ்பீடு கைஸ். சரி ஓகே, இவன் யாரா மண்டைய குரங்கிக்கிட்ட மாட்டேங்க கைஸ் இப்போ. ஸோ சரி ஓகே, ட்ரலால இருக்குது, அது இப்போ வேண்டாம். வச்சு என்னடா இது? ஸோ என்னடா இதுன்னு எடுக்கக்குள்ளே அந்த கோல்டு கலரில் எடுத்தோம்ல கைஸ், அது எடுத்தால் மட்டும் என்னென்னு தெரியல கைஸ், எல்லாம் வந்து முடிச்சு விட்றாங்க. சரி வாங்க, இப்போ வந்து பிரைன் ராட் கார்டு இருக்காங்க, அதாவது ட்ரலாலா அதே பாத்துனா. ஏன்னா இப்போ அது எடுக்க வேணான்னு தோணும் எனக்கு. நம்ம எடுத்துடலாமா? சரி வாங்க எடுத்துடலாம். எடுக்கவே இடியா, கொஞ்சம் பொறுமையாக எடுத்துக்கலாம்டா. ஸோ சரி வாங்க கைஸ், நம்ம பேஸுக்கு போயிடலாம். இவங்ககிட்ட அடி வாங்கி போகிறதுக்கு நம்ம நடந்தே போயிடலாம் கைஸ் பேஸுக்கு. அப்பா சரி வாங்க நம்ம வேறு ஏதாவது பேஸுக்கு போக முடியுதான்னு பார்க்குறேன். யாரா அவன்? பிரேவு ஜானா, சட்டையில் எழுதி பிரேவ் ஜானுன்னு. சரி ஓகே, பார்த்தா அப்படி தெரியலையே. சரி ஓகே கைஸ் வாங்க பார்த்துக்கலாம்.
மாட்டிக்கிட்டேன்டா. நான் என்ன கோல்டு கலருக்கு எடுத்தா மட்டும் மாட்டிக்கிறேன். ஸோ சரி ஓகே கைஸ், வாங்க பார்த்துக்கலாம். மித்திக்கு ஒன்று இருக்குது. மித்திக்குள்ளே எடுத்துக்கலாமா? மித்திக்கு எடுக்கலாமா? இது எடுத்துக்கலாம். டைமண்ட் வேண்டாம், அந்த லாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் கைஸ். ஏன்னா அதுதான் சீக்கிரம் எடுத்துகிட்டு ஓட முடியும். டைமண்டுக்கு ஆசைப்பட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம தோழி முடிச்சு விட்ருவாங்க. சரி வாங்க வச்சிடலாம். சரி இப்போ இருக்க எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். சரி வாங்க. கொண்டு ஓடிட்டுருக்கேன் ஐயா. சரி ஓகே, மறுபடியும் இந்த குரங்கு மண்ணை கிட்ட மாட்டியிருக்கேன் கைஸ். ஸோ வேறு இடமே இல்லையாடா உனக்கு? ஸோ அது எடுக்கலையாடா அது? ஸோ அது என்னன்னு தெரியல கைஸ், கிளிக் பண்ணால் டக்குன்னு எடுக்க மாட்டேங்கிறான். சரி ஓகே, அது ரொம்ப நேரம் நின்னாலும் அவன் அடிச்சிட்றான். ஆனால் பக்கத்துலேயே போய் நின்னாலும் எடுக்க முடியல, என்ன பண்ணுறேன்னு தெரில. சரி ஓகே, இவன் யாரா ஜோக்கரு? சரி ஓகே, லெகண்ட்ரி ஒன்று இருக்குது. லெகண்ட்ரி எடுக்கலாமா? இது எடுத்துக்கலாம். எடுத்தேன் சொல்லு அடங். அந்த கம்பியில் அடிச்சிட்டேன் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. எடுத்தேன்னு சந்தோஷத்தில் போய் கம்பியில் அடிச்சிட்டேன் கைஸ். ஸோ சரி வாங்க பார்த்துக்கலாம். வேகமாக போவோம். ஸ்பீடு வேணும் ஸ்பீடு இல்லாட்டி போடான்னு. லேட்டஸ்டாக வாடான்னு. யார் அது? அந்த ஜான் பையன். சரி ஓகே வாங்க பார்த்துக்கலாம். இது பக்கத்தில் ஒரு சரியான பிரைன் ராட் இருக்குது, எடுத்துக்கிட்டா செம்ம வேல்யூ. ஒர்றா தம்பி ஓட்டத்தை, என்ன வேகம். சரி வாங்க, சரியான ஒரு பிரைன் ராட் நம்ம எடுத்திருக்கோம். சரி வாங்க ப்ளேஸ் பண்ணிடலாம். எவ்வளோ? ஆனால் தான் கைச்சு, அந்த அளவுக்கு இல்லை, ட்ரில்லியன் ரேஞ்சுக்கு இல்லை. ட்ரில்லியன்லாம் வரணுன்னா இன்னும் ஹையர் பேஸுக்கு போகணும், அப்புறம் ட்ரில்லியன் வரும். அதுக்கு என்ன ஸ்பீடு அப்கிரேட் பண்ணோம் கைஸ். சரி ஓகே, இந்த ஏதாவது ஃப்ரீஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க, ஸ்பின் பண்ணி பார்ப்போமா? சரி வாங்க பண்ணி தான் பார்ப்போம். இதே 3 ரீபட்டாக இருக்கணுமாம்மா, அப்போ தான் ஸ்பின் பண்ண முடியுமா? சரி கைஸ், தனியாக ஸ்பின் பண்ணிக்கிறேன் அப்புறமா. சரி வாங்க நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுவோம். இப்போ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணால் இதில் இருக்க மாந்துடும். சரி எல்லா ஸ்பீடும் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. சரி வாங்க, இப்போ கொஞ்சம் முன்னாடி போவேன்னு நம்புகிறேன். சரி வாங்க வேகமாக போவோம். 182 ஸ்பீடு, ஆனாலும் 200 இருந்தால் தான் அங்கே போக முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 200 ஸ்பீடெலாம் போனதான் அவ்வளோதான். இவன் யாரா ஏதோ ட்ரேடு பண்ணுற? ஒரு வேளை இவர் தான் அந்த கிஃப்ட்டு கொடுத்தவரோ? சரி ஓகே, இவங்க கைஸ் ட்ரேடிங் அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்புறமா ட்ரேடிங் மறுபடி வரட்டும், அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்பா இவன் ட்ரேடிங் கெட்டேக்காண்டா. யாரா அவன் ட்ரேடிங் பண்ணுறவன்? ஸோ இவங்க கைஸ் நான் சுற்றி பார்க்குறேன், அவன் ஆளை காணாம். கையில் கிடைக்கிட்டோம் எப்படி வரான் ஸ்டை. சரி ஓகே இருங்க, இந்த ட்ரேடிங்கை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இது என்னடா ட்ரேட் பண்ணுற? ஸோ இந்த 2 பொருளை ட்ரேட் பண்ணுறேன் நம்ம கைஸ். சரி ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், வாங்க வச்சுக்கிறேன். இவன் தான் கொடுத்துருப்பானோ ஒரு வேளை? இவன் தான் சப்ஸ்கிரைபராக இப்போ வரும். சரி ஏதோ ஒன்று பையில் இங்கிட்டு ஏதோ யோசிக்கிறேன்டா. சரி ஓகே கைஸ், நம்ம இப்போ எல்லாம் இந்த பொருள் எடுக்க முடியலையா? சூப்பராடி, நம்ம பேஸில் போய் மாலை வைப்போம். கிஃப்ட்டு கொடுத்தாங்களா? அது வைப்போம். 2 கிஃப்ட் இருக்குது, 2மே தரமானதாக தான் இருக்கும். இது ஸோ கைஸ் இது சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அதாவது மில்லியன் அந்த மாதிரி இல்லை, அதாவது பில்லியனு இல்லைன்னா ட்ரில்லியனு அந்த மாதிரி பிரைண்டர் தான் வச்சுருக்கான். அதை நம்மளுக்கு கிஃப்ட் பண்ணுறாரு. சரி ஓகே, சரி வாங்க வெறி கொண்டு போக வேண்டியதுதான். என்னோட இது ஈவெண்ட்டு நினைக்கிறேங்க. ஏதோ ஈவெண்ட் ஓப்பன் ஆகிருக்கு. சரி ஓகே வாங்க என்னென்னு பார்த்துக்கலாம். என்னடா இது வாழ்க்கை மாதிரி இருக்குது, என்ன ஈவெண்ட்டுன்னு ஒன்றுமே புரியலடா. சரி ஓகே வாங்க பார்த்துக்கலாம் என்ன ஈவெண்ட்டுன்னு. இது ஏதோ கிஃப்ட்டு ஒன்று கிடச்சிருக்கு, என்னென்னு பார்க்குறேன். அவக்கனோ என்னமோ பேர் கேட்டு என்னன்னு படிக்க முடியல. சரி விடுங்க. இது ஈவெண்ட் இவ்வளோ பயங்கரமாக இருக்குது. சரி ஓகே, சரி வாங்க
ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்போ கம்மியான ஸ்பீடு ஆகிடுச்சு, ஏன்னா ரீபேட் கொடுத்தேன்ல அதனால். அது அந்த இதெல்லாம் வந்து பார்த்தா கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி விட்டேன், ஏன்னா ரொம்ப லென்த்தாக போயிடுது, அதனால் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி விட்டேன். சரி ஓகே கைஸ், ஈவெண்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரே நிமிஷம். இது வேறு கொஞ்சம் லைட்டாக கிளிக் ஆகிற மாதிரி இருக்குது. இது ஸ்லோ மூடா, சரி ஃபாஸ்ட் மூட் வச்சுக்கிறேன். சரி ஓகே, கொஞ்சம் காசு மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுப்போம், ஏன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றணும் அதனால். எங்கே இருக்கு? இங்கே இருக்குது. டாப்னா ஸ்பீடில் போவேன். சரி ஓகே வாங்க. ரீபேட் பண்ணிடுவோம். 5 வாட்டி ரீபேட் பண்ணேன், அதுக்குன்னா எவ்வளோ வேணும்னு தெரில. சரி வாங்க பார்த்துக்கலாம். அதில் போய் எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு அதில் கொஞ்சம் அதிகமாக வேணுச்சுன்னா எவ்வளோ வேணும்? 15 ரீபேட்டா? ஆனால் போங்க கைஸ், இது நான் பொறுமையாக பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில். இப்போ வந்து நம்ம ஈவெண்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், ரொம்ப லென்த்தாக எடுத்துகிட்ருக்கேன். சரி ஓகே, இது நம்ம இதுவும் பேஸும் மேட்ச் பண்ணிட்டேன். பேஸ் வந்து காசு நிறைய இருந்துச்சு, அந்த சப்ஸ்கிரைபர் கொடுத்தங்காட்டி அதிகமாக கிடைச்சங்காட்டி அப்படியே லெவலப் பண்ணிட்டேன். பேஸ் வந்து மேட்ச் லெவலு. சரி வாங்க இப்போ நம்ம ஈவெண்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். வாங்க என்ன இருக்குன்னு. சரி ஃபஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றிப்போம், ஏன்னா ரீபேட் பண்ணாங்க ஸ்பீடு கம்மியாகிடுச்சு. ஃபுல் ஸ்பீடு ஏற்ற போகிறேன் இன்றைக்கி. ஆமாடா, அதிகமாக காசு கேட்குறாங்க. சரி வாங்க நம்ம 3-4 வேகத்தில் போகலாம். இதுதான் நம்ம இப்போ அடுத்த ஸ்கின்னு என்னன்னு சொல்லலாம். சரி கொடுங்க. என்னடா இது? ஏய் என்ன ஈவெண்ட்ரா இது? ஒன்றும் பெருசாக இந்த கலரில் இருக்கான், பச்சை கலரில் வாழ்க்கை நம்ம இருந்துச்சு. என்ன அப்டேட்ரா இது? சத்தியமாக ஒன்றும் புரியல. சரி ஓகே வாங்க பார்த்துக்கலாம். வெளியே போனால் தோட்டுவான். சரி வாங்க இருங்க, நம்ம ஏதாவது பொருள் எடுக்காமல் போகக்கூடாது. ஐயோ இது வேறு அப்பப்போ லேக் ஆகுது. சரிங்க, பொருள் மேலே பறக்குது. டேய் என்னடா லாஜிக் இது? சரி ஓகே, வேறு ஏதாவது பிரெயின் ராட்டு கிடைக்குதான்னு பார்க்குறேன். இருங்க, அங்கே ஏதாவது பிரெயின் ராட் இருக்குது, தூக்கிக்கலாம். இது தூக்கிட்டு ஓட முடியுங்கிறேன், மாட்டிப்பேன் தான் நினைக்கிறேன். தூக்கி வச்சு ஓடுறா கைப்புள்ள. ஓடுறா மாட்டிக்கிட்டேன் கைஸ். கத்தியை வச்சு தூக்கி வச்சுறாங்க கைஸ். என்னடா லாஜிக் இது? சரி இருங்க கைஸ், ஏதோ பிரெயின் ராட் அங்கே இருந்து எடுத்தானு கைஸ். நாங்கள் பார்த்துக்கலாம். மறுபடியும் அது ஈவெண்ட்டுக்குள்ளே போயாச்சு. சரி வாங்க. ஆனால் கைஸ் இந்த ஈவெண்ட்டும் நல்லா தான் இருக்குது, புதுசாக ஈவெண்ட்டு கொண்டு வராங்க. ஓகே, என்ன எடுக்கிறது? ஏதாவது பொருள் கிடைக்குன்னு பார்த்தா ஒன்றும் கிடைக்க முடியுது. போட்ட போல் எத்தனை வாட்டி எடுக்கிறது? இதேண்ணா பூச்சாக இருக்குது. அதே தானே. சரி ஓகே, இதே எடுத்துப்போம். ஆடா பாவி, எடுக்காமையே போயிட்டேன்டா. சரி விடுங்க கைஸ், மறுபடியும் போய் எடுக்கலாம், ஏன்னா ஒரு பெரிய விஷயம் கிடையாது அது. சரி வாங்க. இந்த ஈவெண்ட்டு சூப்பராக கொண்டு வராங்க. கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. ஆனால் இது ஒன்று புதுசாகிடுச்சு எனக்கு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு ஒரு செகண்டு. ஏடா இது கிளிச்சா? சரி ஓகே, ஏன்னா மொபைல் ஃபோன் மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது கைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி எடுத்தே ஆகணும். கீழே வாடா, எடுக்கணுண்டா ஒன்று. சூப்பர்டா, மறுபடியும் வெளியே வந்தாச்சு. ஐயோ கடைசி வரைக்கும் ஒன்று கூட எடுக்கல கைஸ். சரி ஏதாவது ஒன்று கிடைக்கும்னு நம்புகிறேன், லெகண்ட்ரியாக ஏதாவது ஒன்று கிடைக்கும். சரி வாங்க போவோம். அதே பேஸ் நான் நினச்சேன், ஏன்னா கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பேஸுக்கு கூப்பிட்டுறாங்க. இது நல்லா இருக்குது. இந்த டேபிள் இருக்குது, அது மட்டும் எடுத்துக்கலாம் இப்போதைக்கு. வாங்க டேபிள் எடுப்போம். ஏடா டைமண்டு டேபிள் அப்படின்னு புதுசாக கொண்டு வந்துருக்காங்க. சரி ஓகே, இது இந்த டேபிள் எடுத்துப்போம். இது எடுத்துகிட்டு வெளியே போயிட்டேன்னா ரொம்ப சந்தோஷம் கைஸ். அதுவும் இப்போ 2வதாக இருக்குது, அதுதான் மேட்ரு. எங்கே போட இது வெளியே வந்துட்டேன் கைஸ். ஒரு ஈவெண்ட்டு பிரைன் ராட்டுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சரி ஓகே, இதுக்குள்ளே பெரிய விஷயம்னா. சரி வாங்க மேலே போய் வைக்கலாம். மேலே போக முடியல. சரி ஓகே,
இப்போ கீழே வச்சுக்கலாம். கீழே எம்டி பேஸ்ட் இருக்குது நிறையா. அது முடிஞ்சு தான் மேலே போக முடியும்னு நினைக்கிறேன். சரி ஓகே வாங்க வேகமாக போவோம். அப்போட ஈவெண்ட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அந்த இவன் வந்து வேகமாக வந்து பிடிக்கலான்னு வந்தான். ஈவெண்ட் நல்ல வேலை கூப்பிட்டு போயிட்டாங்க. சரி ஓகே வாங்க. இப்போ என்ன எடுக்க போவேன்னா அந்த ஃபோன் மாதிரி இருக்குல்ல கைஸ், அதை எடுக்கலான்ட்டு இருக்கேன். கிடைக்குமா அதான் டவுட்டு. ஆனால் அப்பப்போ ஃப்ரீ தேய்க்கிறாங்க. ஒரு நெட்ஒர்க் லேகா சரி ஏதோ ஒன்று. அது எடு எடுத்துட்டாங்க. என்னடா அதே இது இல்லைடா. ஸோ இது யாரா கேட்டா? ஸோ இதை இந்த மிஷின்லேயும் போட முடியாது இப்போ. ஸோ சரி ட்ரேடாச்சும் யாராவது பண்ணலாம். எவனும் வாங்கவும் மாட்டேங்கிறான். சரி ஓகே யாராவது ட்ரேடு அக்செப்ட் பண்ணிக்கோங்கடா. நான் நல்ல பிராண்ட் ரேட்டாக கொடுக்குறேன். ட்ரேட் விட்டு வெளியே போயிட்டான். ஈவெண்ட்டு முடிஞ்சிச்சு கை. சூப்பர். இப்போ ஈவெண்ட்டு கிடையாதா? சரி ஓகே கை. இதோட பார்ட் 1 முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்ட் 2 வேணும்னா கேளுங்க. நீங்கள் அதிகமாக லைக் பண்ணிங்கன்னா பார்ட் 2 குடிச்சிக்கலாம் போடுவேன். அப்புறம் நிறைய பேர் பார்க்குறாங்க, இன்னும் நம்ம வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு எனக்கு தோணும். சரி காய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.